வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். மயில்வாகனை கேக்குறாரு, அத்தை எல்லா ஏற்பாடுகளும் ரெடி ஆயிட்டு என்ன பொண்ணு மாப்பிள்ளைய அனுப்பி வைக்கலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு என்ன மாப்பிள்ள, அப்படியே நீங்களும் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மயில்வாகனை கேக்குறாரு, எங்க அத்தை, இது மாதிரி அவங்க 2 பேருக்கும் தானே டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு இல்லையே. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்களும் போனாதான் அங்க இவங்கள பாத்துக்கிறதுக்கும் அப்படியே நீங்களும் ஹாப்பியா இருக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். நீங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல போகணும் அப்படின்னு, உங்களுக்கு தானே நான் ஃபர்ஸ்ட் வாக்கு கொடுத்தேன், அதனால நீங்களும் போங்க. இது கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. மயில்வாகனம் ரொம்ப சந்தோஷமா, அத்தை நீங்க சொன்ன இந்த வார்த்தைய நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். நான் இப்பயே போயிட்டு ரோஹிணி கிட்ட சொல்றேன். ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்படுதான். சாமுண்டீஸ்வரியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, மயில்வாகனம் நேரா ரோகிணிய போய் பாக்குறாங்க. ரோகிணி கவலையா உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு மயில்வாகனை கேக்குறாரு, ரோகிணி செல்லம் என்னாச்சு, ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்க. ரோகிணி சொல்றாங்க, இல்ல ரேவதிக்கு கொஞ்சம் கூட டிரைவர் ராஜாவை பிடிக்கவே இல்லை. ஆனா அம்மா பிடிவாதம் பண்ணி 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா நமக்கு தான் போகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அம்மா கிட்ட நான் எப்படி கேக்குறது. மயில்வாகனம் சொல்றாரு, ரோகு நீ எதுக்கு கவலைப்படுற, அதான் நான் இருக்கேன்ன. அதெல்லாம் அத்தை நம்மளும் போகலான்னு சொல்லிட்டாங்க, டிக்கெட் கூட ரெடி, இங்க பாரு. இது கேட்டதோட ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க நானும் அப்படியே ரேவதிக்கு துணையா இருந்த மாதிரி இருக்கும்ல. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, ரோகு என்ன பேசுற, நீ அவங்க கூட போக கூடாது, நம்ம 2 பேரும் தான் ஹாப்பியா இருக்க போறோம். உடனே ரோகிணி சொல்றாங்க, இல்லங்க ரேவதி தனியா போறாளே அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அவளுக்கு துணையா இப்ப நானும் போக போறேன். இது கேட்டதோட அவரும் சரி நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திய வந்துட்டு மயில்வாகனம் கிளம்ப சொல்றாரு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க நான் அப்பவே சொல்லிட்டேன், இதெல்லாம் வேணான்னு சொன்னேன், ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாரு இது ஒன்னும் அத்தியோட முடிவில்லை. அத்தியோட ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம போகாம இருந்தா அவங்கள அவமதிக்கிற மாதிரி. நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்ப நானும் உன் கூட தான் வரப்போறேன். இது கேட்டதோட கார்த்தியும் நீங்களும் வர போறீங்களா, அப்போ ஓகே எல்லாரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நேரா எல்லாரும் சேர்ந்து ஏற்காடு கிளம்புறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ராஜராஜாவை பார்த்து எல்லாரையும் நல்லபடியா அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ல, ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி அப்படி நம்மளும் போனா நல்லா இருக்கும்ல, இது மாதிரி ஃபேமிலியோட டூர் போனது ரொம்ப நாளாச்சுல்ல. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னங்க அதெல்லாம் இன்னொரு நாள் நம்ம போய்க்கலாம், இப்போதைக்கு குழந்தைங்க போறாங்க, அவங்க போயிட்டு வரட்டும். இதை கேட்டதோட ராஜராஜாவும் சரி சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அப்புறமா 4 பேரும் சேர்ந்து ஏற்காடு கிளம்புறாங்க. அப்ப ரோஹிணி நேரா ரேவதி கிட்ட, ரேவதி கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்னு, நீ எதுக்கும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல ஒரு 4 நாளைக்கு அம்மா அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லாம இருப்பாங்களே, அதுவே போதும், அதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். இது கேட்டதோட ரோஹிணியும் சரி ரேவதி நீ கவலைப்படாத, அந்த டிரைவர் பயலும் அப்படி உனக்கு என்ன வேலை கொடுக்க போறான்னு நானும் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மயில்வாகனா ரோகிணி கிட்ட, ரோகிணி என்ன நீ ரேவதியோட போய் உட்காந்துருக்க. ரேவதி சொல்றாங்க, மாமா கொஞ்ச நேரம் அக்கா என் கூட இருக்கட்டுமே. மயில்வாகனமும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா இதையெல்லாம் பார்த்துட்டு சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. சந்திரா, இந்த மாயா கிட்ட நம்ம என்ன சொன்னா அவ என்ன பண்ணி வச்சிருக்கா. ரேவதி இந்த ஹனிமூனுக்கு ஒத்துக்க மாட்டா, வீட்லயே இருந்துருவா அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவ பாட்டுன்னு கிளம்பி போறா. சரி நம்ம மாயா கிட்ட நேற்று என்ன ஆச்சுன்னு கேட்போம் அப்படின்ட்டு சந்திரா நேரா மாயாவை பாக்குறதுக்காக போறாங்க. மாயா நேரா சந்திராவை பார்த்ததோட, வாங்க மேடம், ஆனா நீங்க இங்க வர்றது ரொம்ப டேஞ்சர். சந்திரா கேக்குறாங்க, எதுக்காக நான் இங்க வர்றது ரொம்ப டேஞ்சர்னு சொல்றேன், அப்படி என்ன டேஞ்சர். அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், உங்க அக்கா சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, நேத்து நானும் ரேவதியும் பேசினத காதுல வாங்கிட்டாங்க. அப்படியே என்னை எச்சரிச்சுட்டு போறாங்க. தேவையில்லாம ரேவதியோட மனசை கலைக்கிறதுக்கு பார்த்தா என்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சுட்டு போறாங்க.
இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. ஏய், அப்ப என்னையும் ஃபாலோ பண்ணி வந்துட்டா என்ன பண்றது? மாயா சொல்றாங்க, இப்ப வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க பொண்ணு வந்ததுனாலதான் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. சந்திரா கேக்குறாங்க, சரி நேத்து ரேவதி வந்தாலே அவ என்ன சொன்னா? அப்ப அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நேத்து ரேவதி வீட்டுக்கு வந்ததோட அவகிட்ட நீ என்னெல்லாம் சொல்ல சொன்னியோ எல்லாத்தையுமே நான் சொல்லி பார்த்தேன். ஆனா அவ கொஞ்சம் கூட காதுலே வாங்கல. அவளுக்கும் அந்த டிரைவர் ராஜாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டான். இதுக்கப்புறம் கடந்த கால விஷயங்களை பேசுறது ரொம்ப தப்பா. அவ அந்த டிரைவர் ராஜா கூடயே சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டா. நானும் அவ மனசை மாத்துறதுக்கு என்னெல்லாமோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவ கொஞ்சம் கூட கேக்குற மாதிரியே இல்ல. இது கேட்டதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாயா இப்படி சொல்ற? மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நானும் அவகிட்ட என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இனிமே நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அந்த ரேவதி அந்த டிரைவர் பைய கூட தான் சேர்ந்து வாழ்றேன்னு ஒத்துக்கிட்டா. மகேஷை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. இது கேட்டதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா மாயாவை பார்த்து, நீ இன்னும் ஃபோர்ஸா கேட்டிருக்கணும். நீ நார்மலா கேட்டிருப்ப. அதனால அவ ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டா. அதுக்கு மாயா சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்லை. அவ காலில் விழுவாத குறையாதான் நான் கெஞ்சி பார்த்தேன். ஆனா அவ கேட்கவே இல்லை. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இனிமே என்னால என்ன பண்ண முடியும்? இது கேட்டதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாயா, உன்னதான் நம்பியிருந்தேன், கடைசியில் இப்படி ஆகிருச்சு. அப்பதான் மாயா கேட்குறாங்க, ஏங்க அந்த மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஏன் இவ்வளோ பிடிவாதத்தில் இருக்கீங்க? சரி, நானாவது சொத்து இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஆனால் உங்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட்டு? அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதை பற்றியெல்லாம் இப்போதைக்கு என்னால் உன்னிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த மாயா நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த பொம்பளைக்கு இதில் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் நம்மளை சுற்றி சுற்றி வரா அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்புறமா சந்திரா நேரா மாயா கிட்ட, இங்கே பாரு, அந்த ரேவதி வேற டிரைவர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு ஒத்துக்கிட்டா. ஹனிமூனுக்கு வேற போயிருக்காங்க. என்ன ஆக போகுதோ. அதுக்கு மாயா சொல்றாங்க, மேடம், தயவு செஞ்சு என்னை இன்னும் டென்ஷன் படுத்தாதீங்க. ஏற்கனவே மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கிற தெரியாத குழப்பத்துல ரொம்ப வருத்தப்பட்டு போய் இருக்கேன். இப்ப இதை வேற நீங்க சொல்லி என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, சரி ஓகே, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நேரா போயிட்டு சிவனாண்டிய பாக்குறாங்க. சிவனாண்டி சந்திரா பார்த்துட்டு, வா சந்திரா, ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தாதான் என்னை பார்க்கறதுக்கு வருவேன். என்னம்மா ஆச்சு? சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நேற்று நைட்டு மாயா ரேவதியை பார்த்துருக்கா. ரேவதி கிட்ட மகேஷை கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தி இருக்கா. ஆனா ரேவதி என்ன சொன்னா தெரியுமா? இது மாதிரி டிரைவர் என் கழுத்துல தாலி கட்டிட்டான், இனிமே அவன் கூட தான் என் லைஃபு. தேவையில்லாம மகேஷை கல்யாணம் பண்ணா எங்க அம்மா அப்பாவுக்கு தான் அவமானம். அதனால நீ சொல்றதை கேட்க மாட்டேன். மகேஷை மட்டும் கண்டுபிடிச்சு உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். மறுபடியும் எனக்கும் மகேஷும் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கா. என்னங்க, நம்ம பிளான் பண்ணது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, என்ன சந்திரா இப்படி சொல்ற? ரேவதி மனசு மாறி மகேஷை கல்யாணம் பண்ணா அது நமக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டு. இதை வச்சே சாமுண்டீஸ்வரிய செம்மையை அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தேன். என்ன இப்படி சொல்றா? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, ரேவதியோட மனசை நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். அந்த டிரைவர் பையன் ராஜாவை பத்தி இன்னும் ரேவதி கிட்ட தப்பு தப்பா சொன்னா கண்டிப்பா அவ ஒத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த டிரைவர் ராஜா நாள் ஆக ஆக வீட்டுல அவனோட அதிகாரம் தான் அதிகமாகுது. நேத்து கூட யாரோ ஒரு இங்கிலீஷ்காரி வந்திருந்தா. அவன்கிட்ட போயிட்டு செம்ம சூப்பரா இங்கிலீஷ் பேசுறான். அவன் பேசின இங்கிலீஷை வச்சு பார்த்தா அவன் கண்டிப்பா சாதாரண ஆள் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. எனக்கே இவ்வளோ சந்தேகம் வருது. ஆனா சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் கூட சந்தேகமே பட மாட்டேங்கிறா. அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கா. சரி, நீங்களாவது அந்த டிரைவர் ராஜா யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்களா? சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் போட்டோஸ் காமிச்சு விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். யாருன்னே தெரிய மாட்டேங்குது சந்திரா. சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க டிலே பண்ற ஒவ்வொரு நேரமும் நம்ம 2 பேருக்கும் தான் ஆபத்து. ஒருவேளை அந்த டிரைவர் ராஜா நம்மளை பத்தின உண்மைகளை அக்காக்காரி கிட்ட சொல்லி இல்லைன்னா ப்ரூஃபோட நிரூபிச்சா அதுக்கப்புறம் என்னால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. இத்தனை வருஷமா நான் எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே இருந்து போராடினோ எதுவுமே இல்லாமல் போயிடும். அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, கவலைப்படாத சந்திரா, அப்படியெல்லாம் எதுவும் அவன் சொல்லிட மாட்டான். அப்படி சொன்னாலும் சாமுண்டி சரியே நம்ப மாட்டான். அப்போ சந்திரா சொல்கிறாங்க, ஒருவேளை அவன் சொல்கிற விதத்தில் சொல்லிட்டா அப்புறம் நம்பி தானே ஆகணும். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்கிறாரு, அதெல்லாம் அவன் நம்ப மாட்டான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, சரிங்க, நான் ரொம்ப நேரம் ஆகிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்புறமா நம்ம அருணையும் ஆனந்தையும் காமிக்கிறாங்க. அருணாச்சலம் அங்கேருந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட
அருணையும் ஆனந்தையும் கூப்பிடுறாங்க. 2 பேரும் வந்ததோட நம்ம அருணாச்சலம் சொல்றாரு, கார்த்தி இப்ப எங்கடா இருக்கான்? அருண் சொல்றாரு, அப்பா கார்த்தி இப்ப தாத்தா ஊர்ல தான் இருக்கான். உங்களுக்கே தெரியும் கார்த்திக்கு இப்ப ரேவதி கூட கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கான் குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு. ஏன்பா என்னாச்சு? அப்ப அருணாச்சலம் சொல்றாரு, டேய் கம்பெனில ரொம்ப பெரிய இஷ்யூடா. கார்த்தி வந்தா மட்டும்தான் அதை சுலபமா முடிக்க முடியும். இப்ப அவன் எங்க இருக்கான்? அவனை சீக்கிரம் ஃபோன் போட்டு கூப்பிடு. ஒரே ஒரு நாள் மட்டும் அவன் வந்துட்டு போனா போதும். அருண் சொல்றாரு, என்னப்பா திடீர்னு இப்படி சொல்றீங்க? கார்த்தி வேற இப்ப ஹனிமனுக்கு ஏற்காடு போயிருந்ததா கேள்விப்பட்டோம். அப்ப அருணாச்சலம் சொல்றாரு, டேய் நீங்க 2 பேரும் போயாவது அவனை போய் பார்த்து பேசிட்டு வாங்கடா. அவன் மட்டும்தான் இந்த கம்பெனி இஷ்யூவை தீர்க்க முடியும். நம்மளால எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அருண் சொல்றாரு, சரிப்பா நான் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அருணாச்சலம் சொல்றாரு, சரி இப்பவே கேளு. அருண் சொல்றாரு, சரிப்பா அப்படின்ட்டு நேரா கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா கார்த்தியோட ஃபோன் ரீச் ஆகல. அருண் சொல்றாரு, அப்பா கார்த்தியோட ஃபோன் ரீச் ஆகல. அப்ப அருணாச்சலம் சொல்றாரு, டேய் இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த பிரச்சனையை நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். இல்லைன்னா பெரிய போராட்டம் கூட வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கம்பெனியில உள்ளவங்களே நமக்கு எதிராக போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கார்த்தி இருந்தா இதை எப்படி சமாளிப்பானோ சூப்பரா சமாளிச்சிருவான். நீங்க சீக்கிரம் அவனை போய் பிடிங்க. உடனே நம்ம ஆனந்த் சொல்றாரு, சரிப்பா நாங்க போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு நேரா கார்த்திகை பார்க்கறதுக்காக ராஜ சேதுபதியோட வீட்டுக்கு வராங்க. அங்க பரமேஸ்வரி அருணையும் ஆனந்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, வாப்பா பேராண்டிகளா. அப்ப அருண் சொல்றாரு, பாட்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அப்ப பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஏன்பா என்னாச்சு? அப்ப அருண் சொல்றாரு, பாட்டி கம்பெனியில கொஞ்சம் ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால கார்த்திக் கண்டிப்பா கம்பெனிக்கே வந்தே ஆகணும். அவனை கூப்பிடறதுக்காக வந்திருக்கோம். இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? பாட்டி சொல்றாங்க, டேய் அவன் இப்ப இங்கேயே இல்லையேடா. அவன் ஏற்காடு போயிட்டான்டா ரேவதியை கூட்டிக்கிட்டு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அருண். என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? இப்ப நாங்க கார்த்திகை பார்த்தே ஆகணுமே. பாட்டி சொல்றாங்க, சரி நான் மயில் வாகன மாப்பிள்ளையோட நம்பர் இருக்கு, அதுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு நேரா மயில் வாகனத்தோட ஃபோனுக்கு அடிக்கிறாங்க. மயில் வாகனத்தோட ஃபோன் ரீச் ஆகுது தவிர்த்து எடுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் பாட்டி சொல்றாங்க, டேய் எடுக்கலடா. ஆனா அவங்க போற இடத்த மயில் வாகன மாப்பிள்ளை என்கிட்ட சொன்னாங்க. அந்த அட்ரஸை கொடுக்குறேன், நீங்க வேணும்னா போய் பாருங்களேன். இது கேட்டதோட அருணும் ஆனந்தும் சரி கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க கிளம்புறாங்க. அட்ரஸை வாங்கிக்கிட்டு இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு நேரா அந்த ரெசார்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்ப ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு நான் இங்க வந்து உன் கூட ஹாப்பியா ஒண்ணு இருக்கிறதுக்காக இல்ல. 4 நாள் எங்க அம்மாவோட தொந்தரவு இல்லாம அதை செய்ய இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்க. அது எதுவுமே இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். அதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ தேவையில்லாம அட்வான்டேஜ் எடுத்துக்கிற வேலை வச்சுக்காத. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அம்மா தாயே நான் அப்படியெல்லாம் இல்லம்மா. நான் என்னைக்குமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ தான் தேவையில்லாம என்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. ரேவதி சொல்றாங்க, போதும் நீ இப்படியே சொல்லி சொல்லி எங்க அம்மாவையும் ஏமாத்திருக்க. என்ன ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்காத. ஒரு 4 நாள் நான் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. மயில் வாகனம் நேரா கார்த்திகிட்ட வந்துட்டு, ஏப்பா என்னாச்சுப்பா கார்த்தி? வந்ததோட உனக்கும் ரேவதிக்கும் பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க, அப்ப மயில் வாகனம் சொல்றதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, யோ யாயா நீ வேற. சரி ஓகே இந்த ரெசார்ட்டை சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ரெசார்ட்டை சூப்பரா சுத்தி பார்த்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணியும் நம்ம ரேவதியும் ரெசார்ட்டை சுத்தி பாக்குறாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவருக்கு மேனேஜர் வந்து கால் பண்றாரு. அந்த ரெசார்ட்டோட மேனேஜர் மயில்வாகனும் கார்த்தியும் போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருண் ஆனந்த் அப்படிங்கிறவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, உங்களை பாக்குறதுக்காக இங்க வராங்களாம். இது கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, இங்கயா எதுக்காக? அப்ப அருண் கார்த்தி சொல்றாரு, அதானே அண்ணன் 2 பேரும் இங்க வராங்க அப்படின்னா கண்டிப்பா சாதாரண விஷயத்துக்காக வர மாட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ? மயில்வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள அப்படி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அருணும் ஆனந்தும் அந்த இடத்துக்கு வராங்க. அருணும் ஆனந்தும் நேரா கார்த்தியை பார்த்ததோட, கார்த்தி அப்படின்னு சொல்ல கார்த்தி அருணும் ஆனந்த பார்த்து, என் பேரை சத்தம் போட்டு சொல்லாதீங்க, இங்க ரோஹிணியும் ரேவதியும் வந்திருக்காங்க. அருண் சொல்றாரு, சரி ஓகே நீங்க ஹனிமூன்காக தான் வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஆனா இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட இப்படிப்பட்ட ஒரு வேலையை கொடுக்குறேன்னு கோவப்படாத கார்த்தி. கார்த்தி கேக்குறாரு, என்னாச்சு?
அருண் சொல்றாரு, கம்பெனில ரொம்ப பெரிய இஷ்யூ. அந்த இஷ்யூவை யாராலையுமே தீர்க்க முடியாது. இங்க 2 பேரும் இருந்தா மட்டும்தான் தீர்க்க முடியும். இது கேட்டதோட கார்த்திக் கேக்குறாரு, என்ன அருண் இப்படி சொல்றீங்க? இந்த நேரத்துல என்னால எப்படி வர முடியும்? அப்ப ஆனந்த் சொல்றாரு, அப்பா உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு, நீ பேசி பாரு. கார்த்தியும் சரி அப்படின்ட்டு போனை வாங்கி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அருணாச்சலம் ஃபோன் அட்டன் பண்ணி, கார்த்தி எப்படிப்பா இருக்க? கார்த்தி சொல்றாரு, அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா. கம்பெனில என்ன இஷ்யூப்பா? அருணாச்சலம் சொல்றாரு, கார்த்தி இந்த இஷ்யூவை நம்ம யாராலையுமே தீர்க்க முடியாது. நீ வந்தா மட்டும்தான் தீர்க்க முடியும். நீ வந்துட்டு சுலபமா யாரார்கிட்ட எப்படி பேசணுமோ பேசி இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிடுவ. ஆனா அந்த திறமை என்கிட்ட இல்லப்பா. நீ வந்தா மட்டும்தான்ப்பா இந்த பிரச்சனை முடியும். சீக்கிரமாப்பா வந்து பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டு நீ உடனே போகலாம். கார்த்தி சொல்றாரு, அப்பா நான் வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன், உங்களுக்கே தெரியும்ல. அப்ப அருணாச்சலம் சொல்றாரு, கார்த்தி 25 வருஷம் 30 வருஷத்துக்கு மேல நம்ம இந்த கம்பெனியை நடத்துறோம். இப்ப திடீர்னு நீ இப்படி சொன்னா எப்படிப்பா? இங்க பாரு, நீ வருவ அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நானே இருக்கேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அப்பா நீங்க வந்துட்டு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது கேட்டதோட நம்ம அருணாச்சலம் சொல்றாரு, சரிப்பா என்னன்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதே நேரத்துல அருண் சொல்றாரு, சரி கார்த்தி நீ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவ அப்படிங்கறத பத்தி எங்ககிட்ட சொல்லு, நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி கம்பெனில உள்ள ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சேலரி ரொம்ப கூட தான் கேட்பாங்க. அதை போட்டு விடுங்க. அதோட நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு போனஸ் கொடுங்க. இது மாதிரி நிறைய பேசுங்க, கண்டிப்பா அவங்க ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கேட்டதோட அவங்களும் இது சூப்பர் ஐடியா தானே இருக்கு, இதை பத்தி நம்ம எப்படி யோசிக்காம இருக்கோம். அப்ப அருண் சொல்றாரு, நம்மளை சுத்தி பெரிய பிரச்சனை இருந்ததோட பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே தவிர்த்து இந்த சின்ன விஷயத்த நம்ம கவனிக்காம இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணியும் ரேவதியும் அந்த பக்கமா வராங்க. அப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத காதுல வாங்குறாங்க. அப்ப ஒரு பெரிய ஜீப் வருது. அந்த ஜீப்ல இருந்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வராங்க. வந்துட்டு நேரா கார்த்திக்கு முன்னாடி கேள்வி கேட்கறாங்க. இது மாதிரி நீங்க தானே அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட ஓனர்? நீங்க வந்துட்டு இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க, உங்களை காணோம் அப்படின்ட்டு எல்லாரும் தேடினாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கேட்டதோட ரோகிணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ரோகிணி ரேவதி கிட்ட, ரேவதி இங்க என்ன நடக்குது? நம்ம டிரைவர் ராஜா கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ரேவதி கேக்குறாங்க, அதான்க்கா எனக்கும் தெரியல என்ன நடக்குதுன்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, சரிவா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போறாங்க. கார்த்தியால அவங்கள அவாய்ட் பண்ண முடியல. கார்த்தியும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் ரேவதியும் நம்ம ரோகிணியும் வந்துட்டு கார்த்தி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் என்பதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.